Hi, Tanset MBA examல vocabulary questions என்ன மாதிரி question typesலாம் வரும், vocabularyக்கு எப்படி prepare பண்றது, word list என்ன, இதை பத்தின டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து பேட்டர்ன் என்னன்னு குயிக்கா பார்த்துலாம். Tanset MBA ஓட பேட்டர்ன் இதுதான். பிசினஸ் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷன் எப்பவுமே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர் சம்டைம்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்கும் வரும். இது மிக்ஸ்டா வரும், இல்லை வந்து மாறி மாறி வரும் சில சமயம். டேட்டா சஃபிஷியன்சி, வெர்பல் எபிலிட்டி, ஒன்னொன்னுலையும் 20 questions, டோட்டலாக 100 questions, 2 hours எக்ஸாம், 100 மார்க்ஸ். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, -0.25 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது பேசிக் பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஸ்டின் டைப்ஸ் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு ஷார்ட் டெஸ்ட் தான், 20 minutes டெஸ்ட். இந்த 20 minutes டெஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. யூ வில் கெட் an idea about Tanset MBA exam. ஓகே, டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, கொஸ்டின் டைப்ஸ் என்ன, இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த 20 minutes டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. இப்போ கமிங் டு திஸ் வெர்பல் எபிலிட்டி செக்ஷன். இந்த வெர்பல் எபிலிட்டி லாஸ்ட் செக்ஷன் இருக்கு பாருங்க, அதில் தான் வந்து நமக்கு வெக்காபுலரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயினாக கிராமரில் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் தான் அதிகமாக வரும். எரர் ஸ்பாட்டிங் வரும், அப்படி இல்லைன்னா கிராமரை வச்சு fill in the blanks வரும். ஓகே, ஸோ வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் இஃப் வரும், இஃப் பிஃபோர் ஆஃப்டர், ஸோ என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி fill in the blanks. இல்லை மேஜரா டெஸ்ட் பண்றது எரர் ஸ்பாட்டிங். அடுத்து வெக்காபுலரி, இதை நம்ம இப்போ டீடைல்டா பார்க்கலாம். இதை தவிர பேராஜம்பிள் இருக்கும், சென்டென்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு வருஷம் மாத்திரம் பேராகிராஃபும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ எது வேணாலும் வரலாம். இதுதான் வெர்பல் எபிலிட்டியில டெஸ்ட் பண்றது. இதுல வெக்காபுலரியை டீடைல்டா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெக்காபுலரி வந்து என்னென்ன மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஸ்டின் டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெக்காபுலரி எப்படி ப்ரிப்பேர் பண்றது. வெக்காபுலரிங்கிறது சோ மெனி வேர்ட்ஸ் அது, எந்த வேர்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா வந்து இதுக்கு ஈஸி வே என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்த வேர்ட்ஸை நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு 50-100 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாத்திரம் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. டான்செட்ல சேம் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை நீங்க இத்தனை இயர்ஸா படிச்சதுல உங்களுக்கு ஆல்ரெடி வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு 6 questions வரும் வெக்காபுலரி டெஸ்ட் பண்ற மாதிரி, 6 or 8 questions வரைக்கும் கூட வரலாம். ஓகே, 6 to 8ன்னு வச்சுக்கோங்க ரேஞ்ச். எதுவுமே இது இங்க ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டா கிடையாது. ஸோ 6 to 8ன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 to 8க்காக வந்து நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்களே வந்து வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்பைல் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு லிஸ்டா போட்டிருக்கோம். வெக்காபுலரி லிஸ்ட்னு இருக்கு, அது ஃப்ரீ டவுன்லோடு தான், லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வேர்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. நிறைய சான்ஸ் இருக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு, சேம் வேர்டே திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின் டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து வெக்காபுலரி இன் கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த மாதிரி fill in the blank இருக்கும். இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு இந்த பிளாங்க்ல என்ன வேர்டு கரெக்டாக ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றது. ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு ஈஸி. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியாவது நம்ம சூஸ் பண்ண முடியும், இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சாவது நம்ம வேர்டை சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இது ஆன்சர்லாம் பார்க்க போகிறது இல்லை, கொஸ்டின் டைப்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1 blank இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் இந்த fill in the blank டைப் தான். பட் வந்து இந்த கரெக்டாக இந்த மீனிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேர்டு. ஓகேங்களா, அடுத்தது வந்து 2 blanks இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க ஒரு பேப்பர்ல. ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான், பட் 2 blanks இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் வேர்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் மீனிங் கொடுத்துட்டு வேர்டு கேட்கறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டு கன்சிடர் பிஃபோர் ஹேண்ட் இஸ் டு டேஷ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மீனிங் கொடுத்துட்டாங்க, வேர்டு கேட்குறாங்க. அண்ட் அப்நார்மல் அக்குமுலேஷன் இஸ் டேஷ். ஓகே, ஸோ இது மீனிங், இது என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒன்று படிக்கும் போது நீங்கள் வேர்டு அதுக்கான மீனிங்கை படிக்கணும். அது தவிர அதோட சினானியம் ஆன்டனமியும் படிக்கணும். ஓகே, ஏன்னா அடுத்த கொஸ்டின் டைப் வந்து சினானியமும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேப்பரில் இந்த மாதிரி இருந்திருக்கு. டெவலப்மெண்ட், இதோட சினானியம் என்ன. ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்கோரம், இதோட சினானியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஆன்டனம்ஸும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்செட்ல வந்து ஸ்டாண்டர்டாக இந்த டைப் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சோ ஃபார் டெஸ்டட். ஓகே, fill in the blank, அதாவது மீனிங் இன் கான்டெக்ஸ்ட் அது ஒன்று, அதில் 1 blank 2 blanks ஒன்று, அப்புறம் மீனிங் கொடுத்துட்டு வேர்டு கேட்கறது ஒன்று, சினானியம் கேட்கறது ஒன்று, ஆன்டனம்ஸ் கேட்கறது ஒன்று. ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜர்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அந்த வெக்காபுலரி லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் நாங்கள் ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம், அதை மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இது தவிர டான்செட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், நிறைய டான்செட் வீடியோஸ் போடுவோம் இனிமேல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.